So polar form of a complex number la property 1 நம்ம பார்த்திருந்தோம். next இப்ப நம்ம பார்க்க போறது property number 2. property number 2, z1 is equal to r1 into cos theta 1 plus I sin theta 1. z2 is equal to r2 into cos theta 2 plus I sin theta 2. ரீடர்ல பேஜ் நம்பர் 80 and 81ல இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ். z1 into z2 இதுக்கான ப்ரூஃப் பண்ண போறோம். z1 z2 actually z1 z2 equal to r1 r2 into cos of theta 1 plus theta 2 plus I into sin of theta 1 plus theta 2 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூஃப் பண்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில நம்ம சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் யூஸ் பண்ணோம். z equal to r cos theta plus I sin theta or theta. But now here using two complex numbers, one is z1, another one is what? z2. So we can take modulus that is r1 and argument is what? theta 1. The second complex number modulus value r2 and the argument value theta 2. z1 z2 r1 into cos theta 1 plus I sin theta 1 into r2. z2 is what? r2 into cos theta 2 plus I sin theta 2. r1 r2 because these two values are what? Modulus value r1 r2 because this is a constant. So constant first எடுத்துக்கிட்டேன். cos r1 r2 into cos of theta 1 plus I into sin theta 1 into cos theta 2 plus I into sin theta 2. r1 r2 product of two numbers cos theta 1 into cos theta 2, cos theta 1 into cos theta 2. Next plus I because in the cos theta 1 in the I sin theta 2 ஓட ப்ராடக்ட் பண்ண போறேன். ஸோ ஃப்ரண்ட்ல I போட்டுட்டேன். I into cos theta 1 sin theta 2. நெக்ஸ்ட் I sin theta 1 எடுத்து இந்த டூ டேர்ம்ஸ் ஓட ப்ராடக்ட் பண்ண போறேன். பிளஸ் I into sin theta 1 cos theta 2. நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் ப்ராடக்ட் I into I into I square equal to what? Minus. நம்ம நிறைய இடங்கள்ல I square நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்க டைரக்டா யூஸ் பண்ணிருக்கேன். இங்க ஏன் நெகட்டிவ் சைன் வந்திருக்கு? I sin theta 1 into I sin theta 2. I into I square value is what? Minus 1 sin theta 1 sin theta 2. இல்லையா? சோ இந்த ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணா நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்குது. ரைட். இதுல பாருங்க R1 R2 ரியல் பார்ட், ரெண்டு ரியல் பார்ட் இருக்கு பாருங்க. This is cos theta 1 cos theta 2 ஒரு ரியல் பார்ட் minus sin theta 1 sin theta 2 ரியல் பார்ட். cos of theta 1 cos theta 2 minus sin theta 1 sin theta 2 இது ஒரு ரியல் பார்ட். சரிங்களா? இந்த பிராக்கெட் கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு இமேஜினரி பார்ட், this is imaginary. இதோ பாருங்க இந்த I இங்க I இருக்குங்களா? இமேஜினரி. இங்கேயும் பாருங்க I இருக்கு இமேஜினரி. சோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து பிளஸ் I நான் காமனா எடுத்துறேன். எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? that is equal to cos theta 1 sin theta 2 plus sin theta 1 cos theta 2 கிடைக்கும். ரைட். க்ளோஸ் தி பிராக்கெட். சோ இந்த பிராக்கெட் இமேஜினரி டேர்முக்கு தனியா பிராக்கெட் போட்டிருக்கேன், டோட்டலா ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த பெரிய பிராக்கெட் வந்து காமன் ஃபார் வாட்? r1 r2. r1 r2 பிராக்கெட் cos a cos b minus sin a sin b. cos a cos b minus sin a sin b ஃபார்மட்ல இருக்கு. நம்ம +1ல ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். இங்க a உடைய வேல்யூ theta 1, b உடைய வேல்யூ theta 2. So that is equal to cos of theta 1 plus theta 2. cos a cos b minus sin a sin b equal to cos of a plus b. This is the formula. cos of theta 1 இங்க இருந்து இப்படி பார்க்கணும். cos of theta 1 plus theta 2 equal to cos theta 1 cos theta 2 minus sin theta 1 sin theta 2 plus I into sin a cos b. நல்லா கவனிங்க, இது அடிஷன் டேர்ம். இத ஃபர்ஸ்ட் டேர்மா நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். sin a cos b plus cos a sin b. அதாவது இதுதான் வந்து நமக்கு a மாதிரி theta 1 because நாம இத டிபெண்ட் பண்ணி தான் இங்க இருக்கும். இங்க என்ன டேர்ம் வந்ததோ அதே ஆர்குமெண்ட் தான் இங்க வரும். பட் ரெண்டு சைன் இருக்கு, ஒரு பிளஸ் அடுத்து ஒன்னு மைனஸ். நமக்கு இங்க ஆல்ரெடி பிளஸ் தான் இருக்கு. சோ sin of theta 1 plus theta 2. இப்ப பாருங்க sin a plus b ஃபார்முலா. அந்த sin a plus b now treating a வந்து theta 1 நீங்க ட்ரீட் பண்ணிக்கோங்க, b வந்து theta 2 ட்ரீட் பண்ணிக்கோங்க. sin a plus b equal to sin a cos b, sin a cos b, sin theta 1 cos theta 2. இதோ இருக்கு பாருங்க sin theta 1 cos theta 2 plus
cos A sin B cos theta 1 sin theta 2. ஸோ இன்டர்சேஞ்ச் ஆயிருக்காங்க. இவங்களை ஃப்ரண்ட்ல எழுதணும், இவங்களை பேக்ல எழுதணும். அடுத்த ஸ்டெப்ல தான் எழுத முடியும். நான் அந்த ஒரு ஸ்டெப் கம்மியாக எழுதிருக்கேன். நீங்க வேணா அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதிட்டு கூட செய்யலாம். ஸோ இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். திஸ் இஸ் a formula for cos A plus B. This is the formula for sin A plus B. So that is equal to Z1 Z2. So அவங்க இதுதான் கேட்டிருங்க. Z1 Z2 equal to R1 R2 into cos of theta 1 plus theta 2 plus I into sin of theta 1 plus theta 2. So இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆர்குமெண்ட் என்ன ஆகும்? அடிஷன். நல்லா கவனிச்சிங்களா? ஆர்குமெண்ட் என்ன ஆகும்? அடிஷன். ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்பா, Z1 இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் ஆல்பா, Z2 உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் வந்து பீட்டாவா இருந்தா, ஸோ Z1 Z2 உடைய ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும்? ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? அதே தான் இங்கே தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2. ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். நம்ம ப்ராப்ளம் போடும் போது டைரக்டா யூஸ் பண்ணோம். பட் இது எப்படி வந்ததுன்னு உனக்கு டவுட் வரும். அதுக்காக இந்த புக் ஒர்க்கை உனக்கு போட்டிருக்கோம். ரைட், இன்னும் ஒரு சின்ன ரிசல்ட் சொல்றேன். இஃப் Z equal to Z is equal to R into cos theta plus I sin theta. What is modulus? Modulus is equal to R. Argument of Z equal to theta. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z equal to R cos theta plus I sin theta காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மாடுலஸ் உடைய வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? R. ஆர்குமெண்ட் உடைய வேல்யூ என்ன சொல்லுவோம்? theta. This is the product of two complex numbers. அதாவது ப்ராடக்ட்னா இந்த நம்பர்ஸ் வந்து ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேற ஒரு இடத்துல போய் பிளாட் பண்ணுவோம். What is the modulus of Z1 Z2? R1 R2. Modulus Z1 Z2 உடைய மாடுலஸ் வந்து R1 R2. Argument of Z1 Z2 is equal to theta 1 plus theta 2. Actually this is the complex number. We know product of two complex numbers is also a complex number. அப்ப ப்ராடக்ட் பண்ண பிறகு இதுதான் அந்த ப்ராடக்ட் உடைய ஆர்குமெண்ட். எந்த ப்ராடக்ட்? Z1 Z2 உடைய ப்ராடக்ட். அதனுடைய ஆர்குமெண்ட் யாரு? theta 1 plus theta 2. What is theta 1? Argument of Z1. theta 1 என்றது Z1 உடைய ஆர்குமெண்ட். What is theta 2? Z2 உடைய ஆர்குமெண்ட். Argument of Z2. இந்த நம்ம பார்த்தோம். It's a property. Argument of Z1 Z2 equal to argument of Z1 plus argument of Z2. இதையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதையும் நம்ம ரிசல்ட்ல யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அதை எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கோம் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. ப்ராடக்ட் நம்பருடைய ஆர்குமெண்ட் theta 1 plus. ஸோ theta 1க்கு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1. theta 2ன்றது யாருடைய ஆர்குமெண்ட்? Z2 உடைய ஆர்குமெண்ட். ரைட். இந்த புக் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா போய் போலார் ஃபார்ம்ல போடலாம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. போலார் ஃபார்ம். பிகாஸ் we know போலார் ஃபார்ம் ஆஃப் a complex number. Z equal to R into cos theta plus I sin theta. That is equal to R e to the power I theta. இப்போ இந்த புக் ஒர்க்க போடலாமா? What is Z1? Z1 வந்து R1 cos theta 1. அப்ப Z1 இந்த ஸ்டெப் இருக்கணும் கண்டிப்பா. அதாவது இங்கே எழுதுறேன் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. Z1 Z2 is equal to R1 into cos theta 1 plus I sin theta 1. R2 into cos theta 2 plus I sin theta 2. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடுலஸ் R1 R2. இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை வந்து e to the power I theta 1. இந்த டேர்மை வந்து e to the power I theta 2. Because generally we know e to the power I theta is equal to what? Cos theta plus I sin theta. எழுதலாம் இல்லையா? So cos theta 1 plus I sin theta 1 e to the power I theta 1. Cos theta 2 plus I sin theta 2 equal to what? E to the power I theta 2. That is equal to R1 R2 e to the power I theta 1 plus I theta 2. Product பண்ணும்போது பவர்ஸ் என்ன பண்ணுவோம்? add பண்ணியாச்சு. Next R1 R2 e to the power, now taking I is common, theta 1 plus theta 2. This is the form of e to the power I theta. Again பாருங்க, e to the power I theta எடுத்து வந்தீங்க. What is argument? இதை ரிவர்ஸ் எழுதுங்க. R1 R2 cis form. Cis means what? Cos theta plus I sin theta. Cos of theta 1 plus theta 2 plus I into sin of theta 1 plus theta 2. புரியுதுங்களா எல்லாருக்கும்? This is also what? Z1 Z2. This is also Z1 Z1 Z2. இந்த ஃபார்மட்லயும் நீங்க போய் போடலாம். Z1 Z2. இது வந்து போலார்ல நான் ஆயிலர்ஸை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். Then argument of Z1, argument of Z1 Z2 equal to same as it is. இதான argument. Z1 Z2 உடைய argument யாரு? theta 1 plus theta 2. theta 1 is equal to argument of Z1
theta 2 equal to argument of Z2. So by using what? Pole Euler's formula use பண்ணி போட்டிருக்கேன். இது trigonometryல ப்ராடக்ட் பண்ணி போட்டிருக்கேன். போலார டைரக்டா போட்டிருக்கேன். By using formula sin formula எழுதலாமா? cos a plus b equal to cos a cos b cos a cos b minus sin a sin b. Next sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். நான் ab னு யூஸ் பண்ணிருக்கேன் because நம்ம 11th எல்லாமே ab னே படிச்சிருப்போம். சோ இங்க வந்து a தான் என்னன்னு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் theta 1, b என்னன்னு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் theta 2. That's all.